டெஸ்லாவோட ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ண டெஸ்லாவோட செகண்ட் ஏஐ டே வந்து செப்டம்பர் 30 அன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா நடந்து முடிஞ்சிருக்கு. இது டெஸ்லா எடுத்த ஒரு சின்ன முயற்சி தான், பட் இது நம்ம மேன்கைண்டுக்கே ஒரு பெரிய விஷயமா வந்து இருக்க போகுது. ஆல்ரெடி டெஸ்லா வந்து நம்ப முடியாத நிறைய கிரேசியான விஷயங்களை வந்து பண்ணிருக்காங்க. சோலார் சிட்டி, ரோபோட் டாக்ஸிஸ், இந்த மாதிரியான நிறைய நம்ப முடியாத விஷயங்களை வந்து அவங்க பண்ணிருக்காங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இப்போ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் ப்ராஜெக்டா போயிட்டு இருக்கிற டெஸ்லாவோட ஆப்டிமஸ் ரோபோட், தென் இந்த ஆப்டிமஸ் ரோபோட் எப்படி யூஎஸ்ல இருக்க 11 மில்லியன் ஃபேக்டரி ஒர்க்கர்ஸ், யூஎஸ்ல மட்டும் இல்ல இந்த உலகம் முழுக்க இருக்கிற மினிமம் வேஜஸ் வாங்குற ஒர்க்கர்ஸ்க்கு இந்த ரோபோட் எப்படி ஆப்பு வைக்க போகுது அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். செகண்ட் ஏஐ டே பத்தி பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு லைக் போட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோஷியல் மீடியால ஒரு டாக் போயிட்டு இருக்கு. பாஸ்டன் டைனாமிக்ஸ் வெர்சஸ் டெஸ்லாவோட ஆப்டிமஸ் ரோபோட், இது ரெண்டு பத்தின கம்பேரிசன் வந்து போயிட்டு இருக்குது. சோ பாஸ்டன் டைனாமிக்ஸ் அப்படின்ற இந்த கம்பெனி வந்து $75,000 வந்து ஒரு டாக் ரோபோட்டை தயாரிச்சு அதை சேல் பண்ணிருக்காங்க. அவங்க தயாரிச்ச அந்த ரோபோட் வந்து ரொம்ப பிளெக்சிபிளாவும் ரொம்ப பர்ஃபெக்டாவும் இருந்திருக்கு. சோ நிறைய பேர் ட்விட்டர்ல இதையும் டெஸ்லாவோட ஆப்டிமஸ் ரோபோட்டையும் கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல அவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த டெஸ்லாவோட ஆப்டிமஸ் ரோபோட்டும் தென் பாஸ்டன் டைனாமிக்ஸ் தயாரிச்ச இந்த ரோபோட்டுக்கும் வந்து நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இது பாஸ்டன் டைனாமிக்ஸ் அப்படின்ற ஒரு 30 years old கம்பெனி வந்து ரெடி பண்ண ஒரு ரோபோட். இந்த கம்பெனி தான் $75,000 ரோபோட் டாக சேல் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் திங் நம்ம இதுல பார்க்க வேண்டியது, அவ்வளோ ஸ்மூத்தா இது ஒர்க் ஆகுது. நார்மலா ஒரு ரோபோட் மாதிரி ஸ்டக் ஆகி ரன் ஆகாம அவ்வளோ ஸ்மூத்தா ஒரு ஹியூமன் பண்ற மாதிரி ஒர்க் ஆகுது. ஈவன் டான்ஸ் கூட ஆடுது. இப்போ டெஸ்லா ரெடி பண்ணிருக்கிற அந்த ரோபோட் வந்து இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நடக்கவே வந்து ஆரம்பிச்சிருக்கு. பட் டெஸ்லா ரோபோட் இருக்கிற அந்த முக்கியமான ஒரு விஷயம் வந்து நம்மளால அந்த டான்சிங் ரோபோட்டை வந்து பார்க்க முடியாது. பட் இப்போ ஏஐ டே அன்னைக்கு டெஸ்லா ரிலீஸ் பண்ண அந்த ரோபோட் வந்து அவ்வளவா இம்ப்ரெசிங்கா இல்ல அப்படின்னு சொல்லலாம். ஜஸ்ட் அந்த ரோபோட் வெளியில நடந்து வந்து ஒரு வேவ் பண்ணி லைட்டா ஒரு மூவ்மெண்ட் பண்ணுச்சு, அவ்வளவுதான். அதுவுமே அவங்களோட ஓல்டு வெர்ஷன் தான். பட் கரண்ட் வெர்ஷன் ரோபோட் இன்னும் நடக்கவே ஸ்டார்ட் பண்ணல. சோ இது கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா தான் இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ ட்விட்டர்ல கூட இதையும் பாஸ்டன் டைனாமிக்ஸோட கம்பேர் பண்ணி நிறைய ஃபன்னியா மீம்ஸும் அதை பத்தி போட்டுட்டு இருக்காங்க. நம்ம எல்லாருமே டெஸ்லா பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, டெஸ்லா அப்படின்றது ஒரு கார் கம்பெனி இல்ல, டெஸ்லா அப்படின்றது ஒரு ரோபோட் மேக் பண்ற கம்பெனியும் இல்ல, டெஸ்லா அப்படின்றது ஒரு ஃபேக்டரி கம்பெனி. அதுதான் அவங்க ரெடி பண்ற ப்ராடக்ட். டெஸ்லா வந்து பாஸ்டன் டைனாமிக்ஸ் தயாரிச்ச மாதிரி ஒரு ப்ரோக்ராம்டு ரோபோட்டை வந்து அவங்க தயாரிக்கல. டெஸ்லாவோட ஒரு மெயினான அட்வான்டேஜ் என்னன்னா வந்து அந்த ரோபோட்டை வந்து யோசிக்க வைக்கிறாங்க. அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அந்த ரோபோட்டுக்கு வந்து பிரெயினை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாமே வந்து பாஸ்டன் டைனாமிக்ஸ் தயாரிச்ச அந்த ரோபோட்டை வந்து நம்மளால பார்க்க முடியாது. மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் செலவு பண்ணி பாஸ்டன் டைனாமிக்ஸ் தயாரிச்ச மாதிரி ஒரு டான்சிங் ரோபோட்டை, ஒரு 4-5 ரோபோட்டை வந்து டெஸ்லா வந்து ரெடி பண்ண போறது இல்ல. அவங்க தயாரிச்ச அந்த ரோபோட், அந்த ப்ராடக்ட்டை அப்படி காப்பி பேஸ்ட் பண்ண போறாங்க. டெஸ்லா அப்படின்றது ஒரு ஃபேக்டரி கம்பெனி, மேனுஃபேக்சரிங் பண்ற ஒரு பிளேஸ். அவங்களோட மெயின் ஒர்க்கே வந்து காப்பி பேஸ்ட் பண்றது தான். சோ அதுதான் வந்து எலான் மஸ்க் சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ரெடி பண்ற அந்த ரோபோட்டை வந்து ஹை வால்யூம்ல வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. செகண்ட் வந்து அவங்க ரெடி பண்ற அந்த ரோபோட்டை வந்து லோ காஸ்ட்ல வந்து ரெடி பண்ண போறாங்க. தேர்ட் வந்து அந்த ரோபோட் ரொம்பவே நம்பகத்தன்மையான ஒரு ஹியூமனாய்டு ரோபோட்டை அவங்களால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து ரெடி பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 3 to 5 yearsக்குள்ள டெஸ்லா ரெடி பண்ற அந்த ரோபோட் வந்து $20,000 to $25,000 வந்து அதை சேல் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ டெஸ்லா தயாரிச்சிட்டு இருக்கிற அந்த ரோபோட் வந்து ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் ரோபோட்டோ ஆர் வந்து ஒரு டான்சிங் ரோபோட்டோ இல்லை. அவங்க உருவாக்குற அந்த ரோபோட் வந்து அவங்க ஃபேக்டரிஸ்ல வந்து ஒர்க் பண்ண போகுது. மினிமம் வேஜஸ்ல ஒர்க் பண்ற ஒர்க்கர்ஸ் வந்து இது ரீப்ளேஸ் பண்ண போகுது. அந்த ஒர்க்கர்ஸ்க்கு மட்டுமே வந்து $20,000 to $25,000 வரை வந்து செலவாகுது. அதாவது அவங்களோட பெனிஃபிட்ஸ், சிக் பே, இந்த மாதிரியான செலவுகள் எல்லாமே இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த ஒர்க்கர்ஸ் வந்து வெறும் 8 hours மட்டும்தான் வந்து ஒர்க் பண்ண முடியும். அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு வந்து நிறைய ட்ரைனிங்ஸ் வந்து கொடுக்க வேண்டியது இருக்கு. இந்த மாதிரியான நிறைய லயபிலிட்டிஸ் வந்து அதுல இருக்குது. இந்த ரோபோட்ஸ்க்கு வந்து டைம் ஆஃப்லாம் வந்து தேவைப்பட போகிறது இல்லை. 24/7 அது ஒர்க் பண்ணிட்டே தான் இருக்க போகுது. ஸோ அவங்களுக்கு வந்து தேவைப்படுறது டான்சிங் ரோபோட்டோ இல்லை வந்து ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் ரோபோட்டோ வந்து கிடையாது. அவங்களுக்கு தேவைப்பட போகிறது எல்லாமே வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற இந்த மாதிரியான ரோபோட்ஸ் தான் அவங்களுக்கு தேவைப்படும்.
டெஸ்லா உருவாக்குற இந்த ஆப்டிமஸ் ரோபோட் தான் வந்து யூஎஸ்ல ஃபேக்டரியில ஒர்க் பண்ற ஃபேக்டரி ஒர்க்கர்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ண போகுது. யூஎஸ்ல மட்டும் இல்ல, இந்த உலகத்துல இருக்கிற நிறைய மினிமம் வேஜஸ் வாங்குற ஃபேக்டரி ஒர்க்கர்ஸை இந்த ஆப்டிமஸ் ரோபோட் வந்து ரீப்ளேஸ் பண்ண போகுது. யூஎஸ்ல மட்டுமே வந்து ஃபேக்டரி ஜாப் பண்ற ஒர்க்கர்ஸோட வர்த் மட்டுமே $500 பில்லியன். ஸோ $500 பில்லியன் வர்த்தான இந்த ஒர்க்கர்ஸை வந்து இந்த ஆப்டிமஸ் ரோபோட் வந்து ரீப்ளேஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அப்படி $500 பில்லியன் நிக்க போறது இல்ல, இது வெறும் யூஎஸ் மார்க்கெட்ல உள்ளது மட்டும்தான். ஸோ எலான் மஸ்க் சொன்ன மாதிரியே வந்து இது நம்மளோட வேர்ல்டு எக்கானமியே வந்து மாத்த போகுது. ஸோ இதுல லெஃப்ட் சைட்ல இருக்கிற அந்த ரோபோட் தான் வந்து டெஸ்லா ரெடி பண்ண போற ஆப்டிமஸ் ரோபோட்டோட கான்செப்ட். சென்டர்ல இருக்கிற இந்த ரோபோட் செகண்ட் AI டேல டெமான்ஸ்ட்ரேட் பண்ண ரோபோட். இந்த ரோபோட்டால யாரோட ஹெல்ப்பும் இல்லாம அதுவா நடக்க முடியும் அண்ட் வேவ் பண்ண முடியும். ரைட் சைட்ல இருக்கிறது தான் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ரோபோட். பாஸ்டன் டைனாமிக்ஸோட டான்சிங் ரோபோட்டை இருந்து இது எந்த விதத்துல டிஃப்ரெண்டா இருக்குன்னா அதோட விஷுவலைசேஷன். ஆப்டிமஸ் ரோபோட் எப்படி ஃபேக்டரியை வியூ பண்ணுது அப்படின்றது தான் நம்ம இப்போ ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கோம். இந்த ரோபோட் ஜஸ்ட் ப்ரோக்ராம்டு பண்ண ரிப்பீட்டேட்டிவ் டாஸ்கை மட்டும் பண்ணாம அது சுத்தி என்ன நடக்குது அப்படின்றதையும் பார்த்து அதை புரிஞ்சுக்குது. இப்போ ஒரு ரோபோட்டுக்கு பிளான்ஸுக்கு வாட்டரிங் பண்ற டாஸ்கை அசைன் பண்ணிருக்காங்க அப்படின்னா அதால ரியலைஸ் பண்ண முடியும். இதுதான் வாட்டரிங் கேன். இந்த பிளான்ஸுக்கெல்லாம் தண்ணி தேவைப்படுது அப்படின்றத அது பார்த்து தெரிஞ்சுக்கும். இதை போய் இப்படி பண்ணு அப்படின்னு எந்த ஒரு டாஸ்க்கும் வந்து அதுக்கு அசைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த ரோபோட்ஸால அது சுத்தி என்ன நடக்கு அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஹியூமன் ஃபார்ம் ரோபோட்டோட பவர் கன்சப்ஷன் அப்படின்னு பார்த்தா அது உட்காரதுக்கு வந்து 100 வாட்ஸ் பவர் வந்து தேவைப்படுது. தென் அது பிரிஸ்கா நடக்கிறதுக்கு 500 வாட்ஸ் பவர் வந்து தேவைப்படுது. எப்படி இருந்தாலும் அது ஹீட் ப்ரொடியூஸ் பண்ண தான் போகுது. ஸோ இந்த ரோபோட்ல ப்ளூ கலர்ல இருக்கிறது வந்து எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் அண்ட் ஆரஞ்சு கலர்ல இருக்கிறது வந்து ஆக்டிவேட்டர்ஸ். ஆக்டிவேட்டர்ஸ் அப்படின்றது ஒரு காம்போனன்ட். அதுல இருந்து வர எனர்ஜி மூலமா தான் ரோபோட் மூவ் ஆகுது. இந்த ஆக்டிவேட்டர்ஸ் ரோபோட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வரைக்கும் இந்த ஆக்டிவேட்டர்ஸை மாஸ் ப்ரொடக்ஷனுக்கு ஏத்த மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்களான்னு தெரியல. பட் டெஸ்லா வந்து அவங்க இன்ஹவுஸாவே அவங்களே இந்த ஆக்டிவேட்டர்ஸை எல்லாம் வந்து டிசைன் பண்றாங்க. இதோட தை ஸ்பாட்ல இருக்கிற ஆக்டிவேட்டர்ஸ் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குது அப்படின்னா அதால ஒரு பியானோவை லிஃப்ட் பண்ண முடியும். அந்த அளவுக்கு அதை ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணிருக்காங்க. டெஸ்லா வந்து ஃபுல்லா செல்ஃப் டிரைவிங்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம கரெக்டா டிசைட் பண்ண அந்த டெஸ்டினேஷனுக்கு போறதுக்கு வந்து அவங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ காருக்கு யூஸ் பண்ண அந்த டெக்னாலஜி தான் வந்து அப்படியே அந்த ஹியூமனாய்டுக்கு வந்து அவங்க யூஸ் பண்ண போறாங்க. ஒரு காரே வந்து பிளேஸ் ஏல இருந்து பிளேஸ் பிக்கு போறதுக்கு அதுவே ஒவ்வொரு டெசிஷனும் எடுத்து போற மாதிரி அவங்க ஆட்டோ பைலட் டெக்னாலஜில எக்ஸ்பர்டைஸா இருக்கிறதுனால இதே எக்ஸ்பர்டைசேஷனை வந்து அவங்களால ரோபோட்குள்ள ஈஸியா கொண்டு வர முடியும். பாஸ்டன் டைனாமிக்ஸ் ரெடி பண்ண அந்த ரோபோட் டாக்ஸும் ஆப்ஜெக்ட்ஸை லிஃப்ட் பண்ண முடியும். பட் அது கிரெயின் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஆப்டிமஸ் ரோபோட்டுக்கு தம்ஸ் இருக்கு, ஃபிங்கர்ஸ் இருக்குது. ஒரு டாக் மாதிரி இல்லாம ஹியூமன் பண்ற மாதிரி இதால ஒர்க் பண்ண முடியும். எந்திரன் மூவில வர மாதிரி இந்த ரோபோட்டுக்கு ஸ்கின், ட்ரெஸ் இந்த மாதிரியான ஸ்டப்ஸ் எல்லாமே வந்து ஃபியூச்சர்ல வரதுக்கான சான்சஸ் இருக்கு. மேபி செப்பரேட்டா அந்த ரோபோட்டுக்காக ஒரு ஆப் கூட வரலாம். டெஸ்லாவோட இந்த AI டேயை கண்டக்ட் பண்ண இன்னொரு முக்கியமான காரணமே வந்து இன்ஜினியர்ஸை ரெக்ரூட் பண்றதுக்கு தான். அவங்களோட மெயினான டார்கெட் ஆடியன்ஸே வந்து ஜேர்னலிஸ்டோ இல்ல டெஸ்லாவோட இன்வெஸ்டர்ஸோ இல்ல. அவங்களோட மெயின் டார்கெட் ஆடியன்ஸே வந்து இன்ஜினியர்ஸ் தான். என்னதான் லிமிடேஷன்ஸ் அண்ட் ஃபன்னி மீம்ஸ் எல்லாமே வந்தாலும் டெஸ்லாவோட இந்த செகண்ட் AI டே வந்து கொஞ்சம் இம்ப்ரெஸ்டா தான் வந்து இருந்துச்சு. யாரா இருந்தாலும் இப்படி ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்குள்ள, அதாவது half a yearக்குள்ள இப்படி ஒரு வாக்கிங் ரோபோட்டை உருவாக்குறது கஷ்டம்தான். டெஸ்லா இப்போ ஷோவா பண்ண அந்த ரோபோட் வந்து ஒரு ப்ரோட்டோடைப் ரோபோட் தான். அந்த ரோபோட்டை வச்சு நம்ம எதுவுமே வந்து அனலைஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ அந்த ரோபோட் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகம் தான், பட் தேவைப்படுறதை விட கம்மி தான். டெஸ்லா அவங்களோட AI டேல வந்து ஆப்டிமஸ் ரோபோட் பத்தி பேசினாங்க. அண்ட் தென் அவங்களோட FSD பத்தி பேசினாங்க. இன்னும் டெஸ்லாவோட AI டேல ரொம்பவே முக்கியமான ஒரு அப்டேட்டை வந்து ஒன்று கொடுத்தாங்க. அது என்ன அப்படின்னா அவங்களோட டோஜோ சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் பத்தின ஒரு அப்டேட்டை வந்து அவங்க கொடுத்தாங்க. அதை பத்தி எலான் மஸ்க் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து சூன் இது ஒரு அமேசான் வெப் சர்வீஸ் பிசினஸ் மாடல்ல ஆப்ரேட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காரு. இது வந்து ஒரு பெரிய விஷயம் தான். பிகாஸ் நம்ம அமேசான் வெப் சர்வீஸ் எந்த அளவுக்கு அவங்க கம்பெனிக்கு வந்து ரெவன்யூ கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றதையும் நீங்க பாக்குறீங்க.
ஸோ இந்த உலகம் ஃபுல்லாவே வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்டா வந்து மாறப்போகுது. ஸோ இந்த புது ஃபியூச்சருக்கு வந்து டோஜோ சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. இதனால வந்து இந்த டோஜோ சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ்னால வந்து டெஸ்லா வந்து நிறைய ப்ராஃபிட் ஏர்ன் பண்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ ஃபைனலாக இவங்க உருவாக்குன இந்த ரோபோட் வந்து நம்ம டே டு டே லைஃப்ல வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் இவங்க உருவாக்குற இந்த ரோபோட்டை வந்து அவங்க ஃபேக்ட்ரிஸ்ல வச்சு தான் வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ண போறாங்க. கூடிய சீக்கிரமாவே வந்து நமக்கு தேவையான கிராசரிஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த ரோபோட் வந்து உங்களுக்கு வாங்கி தரும் அப்படின்னு எலான் மஸ்க் சொல்லியிருக்காங்க. கூடிய சீக்கிரமாவே ஒரு ஹியூமனாய்ட் ரோபோட்டை ரெடி பண்றது தான் வந்து எங்களோட முக்கியமான ஒரு கோலா இருக்குன்னு எலான் மஸ்க் சொல்லியிருக்காரு. அந்த ரோபோட்டை வந்து ரிஃபைன் பண்றதுக்கும் அதை ப்ரூவ் பண்றதுக்கும் நிறைய வேலைகள் வந்து இருக்கு அப்படின்றது சொல்லியிருக்காரு. ஸோ முழுமையான ஒரு ஃபுல்லா கம்ப்ளீட்டான ஒரு ஆப்டிமஸ் ரோபோட்டை பார்க்கறதுக்கு நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ மக்களே, நம்ம எல்லாத்துக்குமே வந்து பயங்கர ரியலைசேஷன் வேணும். இந்த ரிப்பிட்டேட்டிவ் ஜாப்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரோபோட்ஸ் தான் பண்ண போது. நம்ம ஹியூமன்ஸ் வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்கான கிரியேட்டிவான ஜாப்ஸ் மட்டும் தான் நம்ம ஹியூமன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம எக்யூப் ஆகிக்கணும். நம்ம ஸ்கில்லை வந்து அதுக்கேற்ற மாதிரி டெவலப் பண்ணிக்கணும். நம்ம சேனலில் கூட ஏஐ பற்றின டெக்னிக்கல் வீடியோஸை வந்து ஃபியூச்சரில் பப்ளிஷ் பண்ணலாம்னு இருக்கோம். ஸோ உங்களை நீங்களே வந்து அப்ஸ்கில் பண்ணிக்கணும்னா நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்க. நீங்கள் எப்படி பணம் சம்பாதிக்கணும், நீங்கள் சம்பாதிச்ச பணத்தை எப்படி மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.